வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம வந்து சூரத் போயிருந்தப்போ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். அந்த பரோட்டா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து மிக்சட் வெஜ்ஜி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் நின்று வந்து அங்கே பார்த்தேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதே மெத்தடில் இப்போ அந்த பரோட்டா தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைதா வந்து நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 பரோட்டா வரும். சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். பேக்கிங் சோடா ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிணைஞ்சிடும். நல்லா உப்பு பட்டர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். அந்த மாவு வந்து ரொம்ப வந்து நம்ம தளத்தளம் தான் பிணையணும். திக்காலாம் பிணைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளே வந்து காய்கறி எல்லாம் வச்சு திரட்டும் போது வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு பிணைஞ்சிக்கணும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு இந்த மாவெல்லாம் நல்லா வந்து இப்படி பிணைஞ்சி வச்சிடலாம். இப்படி வந்து நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு தான் நீங்கள் பிணையணும். ரொம்ப திக்காக பிணையக்கூடாது. பாருங்கள், நல்லா இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் வந்து கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாகவே திருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 125 கிராம் அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை முடி வந்து லெமன், கோஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு திருவி போட்டுக்கலாம். நம்ம இந்த ரொட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூடாக போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீஸ் வந்து இதில் திருவி போட்டுக்கலாம். சீஸ் ஒரு 25 கிராம் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன். பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை வந்து கையில் தான் நீங்கள் வந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உருண்டையாக இதை உருட்டி இங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மாவு பிணைஞ்சாச்சு. அதுக்கு வந்து வெஜிடபிள் மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னிக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து ஒரு பாதி கட்டு, புதினா சும்மா ஒரு கைப்பிடி அளவு, சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதில் வந்து நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை திரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லூஸாக பிணையணும். நீங்கள் இந்த பரோட்டா வந்து அப்போ தான் வந்து நமக்கு சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். இப்போ இதுலேருந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பரோட்டா ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்லா வயிறு வந்து நிரம்பிடும். பாருங்கள், இதை வந்து அப்படியே ஒரு உருண்டை வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டு இப்போ தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையவே ஊற்றணும். அப்போ தான் வந்து மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். மேலே ஃபுல்லாகவே மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக அந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து இருக்கும். கொஞ்சம் கம்மியான தீயிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி இப்படி எடுத்து விடணும்.
இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து இதை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இந்த சைட் போடும்போது பட்டர் போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா இப்படி தூக்கிட்டு உள்ளே போட்டுருங்க. இல்லை நீங்கள் கிண்ணத்துலேயே பட்டரும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். கம்மியான தீயில வச்சு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் இதை வந்து சுட்டு எடுக்கணும். இதை நீங்கள் திருப்பும் போது இந்த மாதிரி கொஞ்சம் 2 கரண்டி வச்சு திருப்பிக்கங்க. பாருங்க, இப்படி செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிஸா கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக நமக்கு வந்து உள்ளே வந்து வெஜிடபிள் ஃபுல்லாக டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து இப்போ நம்ம சைடிஷ் வச்சிடலாம். என்னென்ன சைடிஷ்னு பாருங்கள். வந்து இந்த பரோட்டாவுக்கு வந்து சைடிஷாக நம்ம தயிர், கிரீன் சட்னி, சாஸ் இது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.